ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே. நான் தான் உங்கள் அன்பு நரேஷ். இது உங்கள் டகலி வைஸ் சேனல். இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு டேரக்டர் திரும்பி வந்திருக்காரு. அந்த டேரக்டர் ராம். அவருடைய 7 கடல் 7 மலை அந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ வந்திருக்குது. அதை பார்த்தா அவருடைய மேக்கிங் எப்படி இருக்கும், அவர் மேக்கிங் நமக்கு தெரியும். அவரோட வித்தியாசமான ஒரு படைப்புகள் நிறையா பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தோட கிளிம்ஸ் விட்ருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு மற்றதெல்லாம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 நிமிஷம் கிளிம்ஸுங்கிறதுனால பார்த்துட்டு மற்றெல்லாம் பேசிக்கலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஸோ வியூவர்ஸ் கூட ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகிறதுக்கு வேணாம் 1000 காரணம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட ஒருத்தர் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். அது என்ன சார்? காதல். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவனம், ஒரு அரண்மனை, அதில் ஒரு நிலாமுற்றம். சாயங்காலமாக நீங்கள் அங்கே வந்து நின்னீங்க. தலையில் இருந்த கீழே வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெஸ். திடீர்னு நடித்த காற்றுல முகத்திற மேலே பறந்துச்சு உங்கள் முகம். கீழே இருந்தவங்க எல்லாம் ராணின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. நானும் கும்பிட்டேன். முதல்ல நான் உங்களை பார்த்தப்ப நீங்கள் ஒரு ராணி. அது எப்படி சார்? உன் வயசு என்ன? 32ங்க சார். எனக்கு 8822. நான் சொன்னது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் சொன்னது நிஜம். ராம் தான் வித்தியாசமாக இருக்குது. டைரக்டர் ராம் அப்படின்னாலே அவருடைய படங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெயினில் ஹீரோயினை காட்டும்போது ஒரு கலர் கிளேடிங்கில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேயே சொல்லிடும் அவர் தான் அது டைரக்டர் ராமோடைய படம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு இது திடீர்னு பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, கட்டுறது தமிழ், அவர் எடுத்த கட்டுறது தமிழினுடைய அந்த இது சாயல் தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஃபீலாக இருந்தது. ஏன்னா அதே மாதிரி தான் இருப்பார் ஜீவாவும். அந்த படத்தில் அந்த மாதிரி முடியலாம் நிறைய வச்சுட்டு ஒரு மாதிரி புரியாத மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அஞ்சலி ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்துச்சு திரும்பி எனக்கு இந்த படம். ராமோட டைரக்ஷன் இது கொஞ்சம் வித்தியாசம்தான். இது படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்தால் தெரியும். அவருடைய படைப்புகளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இது ஒரு வித்தியாசமான படமாக அதை நிற்கிறோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.